வெறும் 3 நிமிஷத்துல உங்க பணக்கஷ்டத்தை எப்படி சரி பண்றதுன்னு கத்துக்க நீங்க ரெடியா? கடன் பிரச்சனை, சம்பளம் பத்தல, வருமானமே இல்லன்னு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சா? நீங்க தனியா இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்தப் போற, நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து பணத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போற ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்குச் சொல்லப் போறேன். இது வெறும் வார்த்தை இல்லை. இது அல்லாஹ் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையோட ஒரு மாஸ்டர் கீ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு துவா உங்க தலை எழுத்தையே மாத்தலாம். பணக்கஷ்டம்ங்கிறது ஒரு பயங்கரமான சேலஞ்ச். அது உங்க மன நிம்மதிய மொத்தமா காலி பண்ணிடும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளோட ஆசைய நிறைவேற்ற முடியாத வலி, சொந்தக்காரங்க முன்னாடி தலைக்குனிவுன்னு அதோட டேமேஜ் ரொம்பவே அதிகம். ஒவ்வொரு நாளும் ஒரு நரகம் மாதிரி இருக்கும். வாடகைக்கு என்ன பண்றது? ஃபீஸுக்கு எங்க போறது? கடனை எப்படி அடைக்கிறது? இந்த கேள்விகளே நம்ம தூக்கத்தை காவு வாங்கிடும். எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தோணும்போது மனசு சுக்குநூறா உடைஞ்சு போகும். இந்த நேரத்துல தான் ஷைத்தான் என்டர் ஆகி தப்பான வழியை காட்டுவான். ஹராமான வழியில போகச் சொல்லி உசுப்பேத்துவான். ஆனா ஒரு உண்மையான விசுவாசி இந்த டெஸ்டுல தான் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம முயற்சி எங்க முடியுதோ அங்கதான் அல்லாஹ்வின் அற்புதம் ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த முழு பிரபஞ்சத்தையும் கண்ட்ரோல் பண்ற அந்த அல்லாஹ்வுக்கு உங்க நிலைமை தெரியாதா என்ன? அவன்தான் ஆர் ரஸ்ஸாக், வாழ்வாதாரம் கொடுக்கிறவன். நாம கேட்காமலே இவ்வளவு விஷயங்களை கொடுத்த அல்லாஹ் நாம கேட்டா மட்டும் கொடுக்காம விட்டுருவானா? சான்ஸே இல்லை. இஸ்லாம்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுல நம்மளோட சீக்ரெட் வெப்பன் தான் துஆ. துஆன்னா என்ன? அது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே ஒரு டைரக்ட் ஹாட்லைன். உங்க பிரச்சனைய மத்தவங்க கிட்ட சொல்றதை விட பவர்ஃபுல்லான அல்லாஹ் கிட்ட சொல்லும்போதுதான் உங்களுக்கு உண்மையான சொல்யூஷனும் மன நிம்மதியும் கிடைக்கும். இப்போ உங்க பணப்பிரச்சனைய உடைச்சு உங்க பேங்க் பேலன்ஸ மாத்தப் போற அந்த ஒரு ஸ்பெஷல் துஆவை நான் சொல்லப் போறேன். ரெடியா? இதோ அந்த மில்லியன் டாலர் துஆ. முதல்ல அரபில கவனமா கேளுங்க. அல்லாஹும்ம யா ஃபாரஜல் ஹம் வ யா காஷிஃபல் கம் ஃபர்ரஜ் ஹம்மி வயஸ்ஸிர் அம்ரி வர்ஹம் ضعفي وقلة حيلتي وارزقني من حيث لا أحتسب. இதோட அர்த்தம் தெரிஞ்சா பவர் இன்னும் அதிகமாகும். வாங்க பார்க்கலாம். யா அல்லாஹ், கவலைகளை நீக்குபவனே, துன்பங்களை போக்குபவனே. பூம், நாம் அல்லாஹ்வோட பவரை புகழுறோம். என் கவலையை நீக்கி வைப்பாயாக, என் காரியங்களை எளிதாக்குவாயாக. சிம்பிள். நம்ம தேவையை கேட்கிறோம். என் பலவீனத்தின் மீதும் என் இயலாமையின் மீதும் கருணை காட்டுவாயாக. ஹம்பிள். நம்ம நிலைமையை ஒத்துக்கிறோம். நான் சற்றும் எதிர்பாராத புறத்திலிருந்து எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக. இதுதான் ஹைலைட். நான் நினைச்சுக்கூட பார்க்காத வழியில எனக்கு ரிஸ்க் கொடுன்னு கேட்கிறோம். இது எவ்வளவு பவர்ஃபுல் பாத்தீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயம் ரிசல்ட் உடனே வராது. இது ஒரு டெஸ்ட். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். அல்லாஹ் சிலருக்கு கேட்டவுடனே கொடுப்பான். சிலருக்கு கொஞ்சம் லேட்டா கொடுப்பான். சில சமயம் நாம கேட்டதை விட 1000 மடங்கு பெஸ்டா ஒன்னு கொடுப்பான். அதனால துஆ கேட்டுட்டு பலன் வரலையேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. பொறுமையா இருங்க. உங்க துஆ ஒருபோதும் வேஸ்ட் ஆகாது. யோசிச்சு பாருங்க. தன் அடியார்களுக்காக கடலையே பிளந்த அல்லாஹ்வுக்கு உங்க கடனை தீர்க்க முடியாதா? பாலைவனத்திலிருந்து தண்ணிய வரவழைச்ச இறைவனுக்கு உங்க கஷ்டத்தை போக்க முடியாதா? சான்ஸே இல்லை. அவன் மேல முழுசா நம்பிக்கை வைங்க. இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நேரம், ஒரு துஆ உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இரவும் இரவின் 1/3 நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி, நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார்? நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார்? நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துஆ நிராகரிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும்போதுதான். எனவே அதிகமாக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும்போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறந்த பிரார்த்தனை துஆ அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையை சொல்லுங்கள், ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்ர் மற்றும் துஆக்களைச் செய்ததாக கூறப்படுகிறது. துஆ என்பது வழிபாட்டின் சாராம்சம். மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான். இந்த தருணங்களைத் தேடுங்கள், அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள், மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான். அல்லாஹ் நமது அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம். இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துஆ செய்யுங்கள். ஓர் உண்மையான துஆ, ஒரு உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். எனவே நேரங்களைத் தவறவிடாமல் இரவின் மௌனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துஆ செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தைத் திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கொண்டு செல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.